யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வந்த காணிக்கைகள், பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்க உபயோகப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையும் எவ்வாறு இயேசுவை குறிக்கிறது என்பதை இங்கே நாம் பார்ப்போம். முதலாவது கோல்ட், பொன். It indicates God's glory. Silver, வெள்ளி, it represents redemption of Jesus. Bronze, it represents the sacrifice of Jesus. Blue yarn, which is இளநீல நூல், இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை குறிக்கிறது. Purple, ரத்தாம்பரம், it indicates the royalty, that is Jesus is our King of Kings. அடுத்தது scarlet, சிவப்பு நூல், இயேசு நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியானார். Jesus is our savior. Pure white linen, it indicates Jesus as the pure man, as perfect man. அடுத்தது goat's hair, ஆட்டுக்கடா தோல், Jesus became our sin. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரெட் ராம் ஸ்கின், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், சிலுவையில் இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தை குறிக்கிறது. பேட்ஜர் ஸ்கின், தகசு தோல். ஏசாயா 52:14 அவருடைய ரூபம் நமக்காக அந்த கேடு அடைந்தது என்று. சித்திம் வுட், திஸ் இண்டிகேட்ஸ் த இன்கரப்டபிள் ஃப்ளஷ் ஆஃப் ஜீசஸ். ஒலிவ எண்ணெய், அது ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இட் இண்டிகேட்ஸ். ஸ்பைசஸ், தூப வர்க்கத்துக்காக உபயோகிக்கப்படுகிற இந்த ஸ்பைசஸ், இட் இண்டிகேட்ஸ் த ப்ரேயர்ஸ் ஆஃப் த செயின்ஸ். கடைசியாக ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களும் நாமே. Tabernacle is a pattern for our Lord Jesus Christ to the presence of God. Every part of tabernacle is indicative of Jesus Christ. Tabernacle is a roadmap of how to reach the presence of God in our day-to-day life. முதலாவது டேபர்னாக்கிளில் அவுட்டர் கோர்ட், வெளிப்பிரகாரம். அதுக்கு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் இஸ் த கேட். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி கேட் 4 கலர் நூலால் செய்யப்பட்டது. பியூர் ஒயிட் லினன், ப்ளூ யான், பர்பிள் யான் அண்ட் ரெட் ஸ்கார்லட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது எவ்வாறு ஒவ்வொன்றும் இயேசுவை குறிக்கிறது என்று. யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. At the time of our salvation, Jesus is revealed to us in His 4 offices. As a man,
He came in flesh. He lived a holy life. He is my Savior. He is my Lord. And He is the Son of God. சங்கீதம் 104 I will enter His gates with thanksgiving and praise. We thank Him for His greatness and we praise Him. இங்கே ஒவ்வொரு போலும் it indicates Jesus. நீங்கள் பார்க்குறபடி pole is made of sittim wood. Sittim wood indicates indestructible body of Jesus. On top of the pole is silver, which is the redemption of Jesus, and the down bottom is brass. Brass indicates the sacrifice of Jesus. நம்ம வெளிப்பிரகாரத்து வாசல் வழியாக உள்ளார பிரவேசித்த உடனே முதலாவது வைக்கப்பட்டிருக்கிறது ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இந்த ஆல்டர் is made of sittim wood, which indicates the body of Jesus, and covered with bronze, வெண்கலம். இங்கே தான் ஆசாரியர்கள் ஆடு மாடுகளை பலியிடுவார்கள். இந்த ஆல்டரில் 4 கொம்பு இருக்குது. ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இண்டிகேட்ஸ் or relates to Jesus and us. Jesus died on the cross for us and shed His blood. He has redeemed us by His blood and has made us righteous and has made us as His children through the blood. We are given eternal life on the cross through the blood of Jesus. Altar is a place of sacrifice, which is the cross. சிலுவையிலே இயேசு நமக்காக பலியானார். இயேசுவுடைய அன்பு, சிலுவையிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதை நாம் நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து நாம் இந்த இடத்துல துதிக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஆவியிலே நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம். 4 horns indicates forgiveness of our sins on the cross. Power of sin has no authority on us and our old self is dead, and we completely surrender each body part of ours here in this place. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் இங்கே நம்மளுடைய ஆவியில தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் த லேவர். This laver is made of bronze and this laver is the basin for washing. ஆசாரியர்கள் இங்கே தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார் போகிறதுக்கு முன்பாக தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவிட்டு உள்ளார செல்வார்கள். Laver represents the word of God. This is a place of waiting and deeper revelation. இங்கே வேத வசனம் நம்மை கழுவ ஆரம்பிக்கிறது. The word of God become real to us. It starts cleansing us. வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது, ஒரு கண்ணாடியை போல நமக்கு நிழலாட்டமாய் காண்பிக்கிறது. யாக்கோபு 1:24 இருக்கிறது. So laver is the place of sanctification. As we wait upon the Lord more with the word of God, the Holy Spirit takes us in. Our body gets detached and our soul and our spirit enters into the most holy place. As we see the door, there are 5 poles. Each indicates Jesus. As we mentioned earlier, the door is made of 4 yarn. Each indicates Jesus. Holy place or the inner court is fully made of gold. There are 3 things kept here. One is the showbread, the lampstand, and the altar of incense. Only priests can go daily into the holy place. Priests go 2 times every day into the holy place. They keep bread, they pour oil in the lampstand and make it glow, and then தூப கலசத்தில் தூபம் போட்டு தூபம் செலுத்த வேண்டும். சமூக தப்பு மேஜை, தண்டு சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு முழுவதும் பசும் பொன்னினால் மூடப்பட்டிருக்கிறது. Lampstand is fully made of gold. Altar of incense is made of sittim wood and covered with gold. சமூக தப்பு மேஜையில்
12 அப்பங்களை வைத்து அதன் மேலே ஃப்ராங்கின்சன்ஸ் போவாங்க. இந்த 12 அப்பம் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. Jesus said, I am the living bread that came down from heaven in John 6:51. Here the word of God becomes our spiritual food. The bread starts feeding us. This is the place of satisfaction. Here our will is broken by the bread of life. Next is lampstand. குத்து விளக்கு. குத்து விளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டது. 7 தண்டுகள் இருக்கிறது. It is called menorah. The central stand denotes Jesus. The 6 branches, there are 6 branches on both the sides, 3 on the one side and the other side 3. The 6 branches denotes us. John 15:5 says, நானே திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கே ஆசாரியர்கள் தினமும் 2 வேளை காலை மாலையும் இந்த லேம்ப் ஸ்டாண்டில் எண்ணெய் ஊற்றுவார்கள். இந்த ஹோலி பிளேஸில் லேம்ப் ஸ்டாண்ட் இஸ் த ஒன்லி லைட். Jesus said, I am the light of the world. John 8:12. Here the word of God illuminates us. சங்கீதம் 119:5 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. Oil denotes Holy Spirit. Holy Spirit is needed every moment of our life inside us. Here our intellect is under control. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. This is the place of illumination. Next is the altar of incense. Altar of incense denotes the prayer of saints. It's written in Revelation chapter 5 verse 8. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு. This is the place of intercession. ரோமர் 8:26 சொல்லியிருக்கிறபடி Holy Spirit intercedes through us. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Here all our emotions are under control. Here our soul also gets detached. Next is veil. Veil is Jesus Christ himself. There are 2 cherubims on the veil. It indicates the angelic presence. At this point, we can feel the angelic presence in our spirit. எபிரேயர் 10:19 நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். Inside the Holy of Holies is the Ark of Covenant. The Ark of Covenant is made of sittim wood and overlaid with pure gold. On top of the Ark of Covenant is the mercy seat and 2 cherubims, which is made of pure gold. Inside the Ark of Covenant, there is tablets of law, Aaron's staff, and a gold jar of manna is kept. Into the Holy of Holies, only high priest can enter once a year for few minutes. The high priest go with blood and they make intercession for the people. The Ark of Covenant, mercy seat, all the 3 things inside the Ark of Covenant indicates Jesus. Only Jesus can fulfill the law. Here our spirit communes with the Spirit of God. This is a place of communion. We are called to communion with God. It's written in 1 Corinthians chapter 6 verse 17. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். Cherubim protects the glory of God. Here at this place we are completely drenched with the glory of God. From the mercy seat, God speaks to Moses from the mercy seat. Here we can clearly hear the voice of God.